ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷ்ஷும் டிஷ்ஷும். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். நம்ம எப்பயும் பண்ணுற இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாதிரியே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டபடி தோல் சீவிட்டும் வேக வச்சுக்கலாம், வேக வச்சுட்டும் தோல் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் தோல் சீவிட்டு தான் வேக வைக்க போகிறேன். இப்போ தோல் ரெண்டும் எடுத்தாச்சுங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது சீக்கிரமாகவே கிழங்கு வெந்துடும். தோல் சீவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கிழங்குல ஏதாவது மண் ஒட்டிகிட்டு இருந்தால் நம்ம கழுவும் போதே போயிடும். அதுக்கப்புறம் இப்படி பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிழங்க ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கிழங்கை இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னாலே கிழங்கு நல்லாவே வெந்துடும். உங்களுக்கு வேணும்னா இட்லி தட்டில் ஆவியில் கூட வேக வச்சுக்கலாம். அதுவும் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா இந்த கிழங்கு வெந்துருச்சு. தண்ணி எல்லாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு வேக வச்ச கிழங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கிழங்கு கொஞ்சம் ஆறுனதும் நல்லா கட்டி இல்லாமல் இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கையிலையும் பிசைஞ்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் இதையும் சேர்த்து நல்லா குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் சின்ன உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம், பெருசாகவும் பிடிச்சிக்கலாம், உங்கள் விருப்பம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா சாதாரணமாகவே உருண்டை பிடிச்சாலே அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். ஒரு 1/2 கிலோ கிழங்கு எடுத்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் குலாப் ஜாமுன் ஒரு 25-30 போல் வருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு குலாப் ஜாமுனாக இதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் கொதிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எல்லா உருண்டையும் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ ஒரு கரண்டியை வச்சு இப்படி மேலே அப்படியே உருட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலராக குலாப் ஜாமுன் இருக்கும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும். பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குலாப் ஜாமுன் எல்லாம் எடுத்துடலாம். மிதமான சூட்டில் வச்சு வறுக்கும் போது இந்த மாதிரி கலர் கிடைக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு செட்டு எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்க உருண்டைகளும் ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குலாப் ஜாமுன் ஊறுறதுக்கு நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கிழங்குக்கு 150 கிராம் சர்க்கரை போதுமானது. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இது கொதிச்சு வரும்போது 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஆப்ஷனல் தான். நம்ம எடுத்துருக்க சர்க்கரை தண்ணி அளவுக்கு இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ கரண்டியில் இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ இந்த குலாப் ஜாமுன் எல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த ஜீராவையும் அது மேலே இப்படி ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறினாலே போதுமானது. இந்த குலாப் ஜாமுன் டேஸ்ட் கூட நம்ம எப்பயும் பண்ணுற குலாப் ஜாமுன் மாதிரியே தாங்க இருக்கும். இது சக்கரவள்ளி கிழங்குல பண்ணதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த சீசனில் சக்கரவள்ளி கிழங்கு நிறைய கிடைக்கும்.
இந்த டைமில் நீங்களும் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா இது மூழ்கிற அளவுக்கு நல்லா இப்படி அமுத்தி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க எவ்வளோ குண்டு குண்டுன்னு இருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. வாங்க இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. ஜீராலாம் உள்ளுக்குள்ளேயும் நல்லா இறங்கியிருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.